கவிதையில என்ன குழுவுல போட்டிருந்தாங்கன்னா ஜூரியா போட்டிருந்தாங்க, நான் ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பேன். கனிமொழி அக்காவை போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு அதில் வேற கவிதை தான் எடுத்தேன். எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. கனிமொழி அக்கா வேற விஷயங்களை சொன்னா, அவங்க சொல்லும்போது அவங்க கண்கள் பனிச்சிருச்சிங்க. அவங்க கண்களை பார்த்தேன், என் கண்களும் பனித்தது. அந்த கவிதை அவர்களுக்கு பிடித்தமான கவிதை, உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப டீப்பா யோசிச்சிங்கன்னா நீங்களும் கண் கலங்கலாம். ரெண்டே வரி தான். கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு, கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். பௌர்ணமி ராத்திரியில பட்ட மரத்தை பார்த்துருக்கீங்களா? அவங்க சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருந்தேன்னா இதுக்கு தான் கொடுத்துருப்பேன். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். நான் இதுக்கு தான் கொடுத்துருப்பேன். இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு கவிதை இருக்குது. ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எப்படி எழுதுறாங்க பசங்க, எப்படி எழுதுறாங்க தெரியுமா? உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது பழைய நீர். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். பார்க்கிறத ஒருத்தன் எழுதுறான் பாருங்க, அந்த பையன்லாம் குற்றம் செய்ய முடியாதுங்க, அந்த பொண்ணெல்லாம் குற்றம் செய்ய முடியாது. எழுதுங்கள் என் குழந்தைகளே, என் தம்பிமார்களே, தங்கைமார்களே, அக்காமார்களே, எழுதுங்கள். எதை பார்த்தாலும் அழகியலோடு அதை உள்வாங்கிக் கொண்டு, அல்லது கோபம் வந்தால் ரௌத்ரத்தோடு எழுதுங்கள். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இப்படி எழுதுறாங்க பசங்க. இப்படியும் இருக்கிறது கவிதை. இப்ப சமீபத்தில் ஒரு பாடலாசிரியர் மகளை இழந்தார். இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள், ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்கிறேன். அந்த பெண்ணுக்கு 26 to 28 வயது இருக்கும். இறந்து போனாள். இந்த உலகத்தில் வேணான்னு அவன் முடிவு பண்ணிட்டா, தற்கொலை செய்து கொண்டாள். 16 நாளிலிருந்து 20 நாளைக்குள்ள அந்த பாடலாசிரியர், அந்த கபிலர் என்கின்ற அந்த பாடலாசிரியர் குமுதத்திலே தன் மகள் பற்றிய கவிதைகளை பதிவு செய்க. துக்கம், துக்கமான அந்த கவிதையை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்றால், நான் அன்றைக்கு எழுதினேன், 9ஆம் தேதி எழுதினேன், முகநூலில் எழுதினேன், தற்கொலை என்பது குழந்தைகள் பெற்றோர்களுக்கு தரும் மரண தண்டனை. அவர் இப்படி எழுதுறாருங்க. ஒருபோதும் அந்த முடிவு சரியாக வராது என்பதற்காக, தகப்பன்மாரையும் தாய்மாரையும் நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த தகப்பனினுடைய அந்த புலம்பல் இருக்குல்ல, அந்த வலி இருக்குல்ல, அதை அந்த கவிஞர் பதிவு செய்திருக்கிறார். கண் கலங்காமல் என்னால் அதை வாசிக்க முடியவில்லை. நான் சொல்கிறேன், நீங்களும் கண் கலங்காமல் அதை கேட்டுவிட முடியாது. சொல்லுகிறார் முதல் கவிதை, எல்லா தூக்க மாத்திரையையும் அவளே போட்டுக்கொண்டால் நான் எப்படி தூங்குவது. இரண்டாவது கவிதைங்க, 10 கவிதை எழுதியிருக்காங்க மனுஷன். இரண்டாவது கவிதை சொல்றான், எங்கே போனாள் என்று தெரியவில்லை, அவள் காலனி மட்டும் என் வாசலில். மின்விசிறி உயிர்காற்றை தருவதற்கா எடுப்பதற்கா? அடுத்து சொல்றான் பாருங்க, அவள் தந்த தேநீர் கோப்பையில் எறும்பாக செத்து மிதக்கிறேன். அவளை தோளில் தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்ற வழி இன்னும் தோளில் மிச்சம் இருக்கிறது. கண்களின் வலி தெரியுமா கண்ணீர் துளிக்கு? கண்களின் வலி தெரியுமா கண்ணீர் துளிக்கு? யார் என்னிடத்தில் துக்கம் கேட்க வந்தாலும் அவள் குரலிலேயே கேட்கிறார்கள். என்னங்க அது? எங்க போறது? இந்த வலியை எடுத்துக்கிட்டு எங்க போறது? அந்த வலியை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த மகா கவி அன்றைக்கு சொல்கிறார், முளைக்கவே மாட்டாள் என்று தெரிந்தும் அந்த விதையை விதைத்து விட்டேன். இரண்டாவது முறையாக பிறக்க மாட்டோம் என்பதற்காக முதல் முறையாக செத்து போனாள். இப்படி எழுதுகிறாங்க. ஒரு வலியை
ஒரு காதலை, ஒரு இழப்பின் தவிப்பை, ஒரு மனதினுடைய விசாரணையை இலக்கியம் நமக்கு தரும். புத்தக வாசிப்பு நமக்கு தரும். சொற்கள் நமக்கு தரும். அந்த சொல்லின் பொருள் நமக்கு தரும். அந்த பொருள் நமக்கு புரிய வேண்டும். நிறைய பேர் இருக்கிறீர்கள் இங்க, கலைஞர்கள், புகைப்பட கலைஞர்கள் இருக்கிறீர்கள், ஒளிப்பதவை செய்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறீர்கள். இந்த சபையிலேயே பல படைப்பாளர்கள் இருக்கிறீர்கள். நான் இங்கே வந்து இவ்வளவு பயணம் செய்து நான் வந்து இங்கே பேசுகிறேன் என்றால் என்ன காரணம்? ஒரு ஆண் பயணம் செய்து வருவதற்கும் ஒரு பெண் பயணம் செய்து வருவதற்கும் இடையே நிறைய வேறுபாடுகள், நிறைய வழிகள் உண்டு. அவ்வளவு சீக்கிரமாக இடம்பெயர்ந்து விட முடியாது. 500 கிலோமீட்டர் பயணம் செய்து இதோ உங்களுக்காக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் கடமைகளை அங்கே யார் செய்து கொண்டிருப்பார்கள்? அது அப்படியே மிச்சம் இருக்கும். இப்போ போய் நான் தான் பண்ணணும். இந்த வழி எப்பொழுது புரியும்? சில வாசிப்புகளினால் புரியும். இதோ இத்தகைய எழுத்தாளர்கள் அதை சொல்லிவிட்டு போவார்கள். இந்த எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வாசிப்பதன் மூலமாக முன்னால் இருக்கின்ற மனிதர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சமீபத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு பணி தரப்பட்டது. அந்த பணி என்ன என்றால், ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்தை சரி செய்து தர வேண்டும். பாடத்திட்டத்திற்கான தலைப்பு என்ன என்றால், காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும். காட்சிப்படுத்துவதன் மூலமாக கதை சொல்ல வேண்டும். நானும் SRM பல்கலைக்கழகத்தில் சிவாஜி கணேசன் தகவல் தொழில்நுட்ப திரைப்பட கல்லூரி, அதற்கு டீனாக இருந்த ஞானராஜசேகரன் IAS அவரும் நானும் உட்கார்ந்து பாடத்திட்டத்தை வகுக்கிறோம். அப்பொழுது நாங்கள் அந்த பாடத்திட்டத்திற்கு பரிந்துரை செய்த ஒரு கதை, நான் சொல்கிறேன், இந்த கதை உங்களுடைய சிந்தனையில் படிந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இதோ இந்த அரங்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறுகின்ற பொழுது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய புத்தி நிலையும் இன்னும் மிருதுவாக மாறி இருக்கும், இன்னும் நெகிழ்ச்சியாக மாறி இருக்கும், இன்னும் அமைதியாக இருக்கும். இதற்கு நான் கேரண்டி. பாருங்க, ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அல்லது ஏதோ ஒரு உயிர், அது மனிதனாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏதோ ஒரு உயிர், அது எதைங்க எதிர்பார்க்குது? ஒரு உயிரினுடைய எதிர்பார்ப்பு என்ன? பல சொற்களால் அது பேசுகிறது. அந்த பொருள் நமக்கு புரிகிறதா? நான் இந்த கதையை சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு காட்சியை சொல்கிறேன், முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணுக்கு அடங்காத இரத்தப்போக்கு, அடங்காத இரத்தப்போக்கு, நிற்கவே இல்லை, இறந்து போவாள் என்று மருத்துவர்கள் கைவிரிக்கிறார்கள். அந்த பெண்ணிடத்தில் சொல்லப்படுகிறது, இங்க ஒருத்தர் வருவாரு, அவருக்கு பேரு மேசையா, மசிஹா. மசிஹானா என்ன அர்த்தம்னா மரணத்திற்கான மருத்துவர்னு அர்த்தம். அவரை போய் நீ பார்த்துட்டனா உன்னுடைய உடல் நலம் குணமாக வாய்ப்பு இருக்கு, முடிஞ்சா பாருங்கிறாங்க. அவ காத்திருக்கிறான். அவர் வராரு. இது பைபிளில் வரக்கூடிய ஒரு கதை. நான் கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டும் என்ற எந்த நோக்கத்தோடும் இதை சொல்லவில்லை. எனக்கு அது நோக்கம் இல்லை. நான் பகவத்கீதையோ குரானையோ பைபிளையோ வாசிக்கின்ற பொழுது அதன் மதம் குறித்து உங்களை செலுத்துவது அல்ல என் நோக்கம். அது ஆழமாக சொல்லுகின்ற மனித நேயத்திற்கான உச்ச நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்கின்ற தவிப்பின் காரணமாகத்தான் நான் அதை உங்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறேன். அவள் காத்திருக்கிறாள். இயேசு வந்துட்டார். இதை நான் நிறுத்திட்டு அப்புறமா நான் அந்த கதையை சொல்றேன், உங்களுக்கு புரியும் என்பதற்காக. போறார். டீச்சர் இல்லையா? என் கிளாஸ்ல இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனது இல்லை. சங்கர் நாராயண் சார் செயலாக விட்டதில்லை. அவ தயாராக தான் இருப்பா, விடுறதில்லை. அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாதுங்க. குழந்தை ஏன் தெரியுமா சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது? புரியல. அதுக்கு
புரிஞ்சிருச்சுன்னா ரெண்டாவது தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியணுமே, புரிய மாட்டேன். காத்திருக்கிறாள். இயேசு வந்துட்டார். ஆனால் நூற்றுக்கணக்கான மனிதர்களால் சூழப்பட்டிருக்கார். அப்படியே கூட்டிட்டு போறாங்க அவரை. இவன் நுழைஞ்சி உள்ள போய் தொட பார்க்கறா, அவரை சந்திக்க பார்க்கறா, முடியல. கூட்டத்தில் உள்ள நுழைஞ்சி போய் அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டா, அங்கேயே பிடிச்சிட்டா, இப்படி பிடிச்சிட்டா. ஆனா கூட்டம் அவரை அப்படியே அழைச்சிட்டு போயிடுச்சு. கையிலிருந்து துணி நழுவிருச்சு. இவ்வளவுதான் காட்சி. கொஞ்சம் தூரம் போன உடனே அவ அந்த பிடிச்சிட்டு அப்படியே தனியா நிக்கிறா. அவள் ஸ்வஸ்தமானாள் என்று சொல்கிறது பைபிள். ஏன் அப்படின்னா இதோ பைபிள்ல சொல்ற பதில். போனார்ல இயேசு கிறிஸ்து, திரும்பி பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆள் கிட்ட கேட்டாராம், யார் என்னை தொட்டது? உடனே பக்கத்தில் இருக்கிறவன் கிண்டல் பண்றான், நூற்றுக்கணக்கானவர்கள் உங்களை தொட்டுக்கொண்டு தானே வருகிறார்கள். இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார், என் மேனியிலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு. விசுவாசத்துடன் தொடுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த நிலையில் இருந்து வல்லமையை புறப்பட்டு வர செய்ய முடியும் என்றால், ஒரு பொருளை புரிந்து கொள்வதன் மூலமாக, ஒரு சொல்லிற்குள் பயணம் செய்வதன் மூலமாக கோடிக்கணக்கான மனங்களை நம்மால் ஜெயித்து விட முடியும். புரியணுமே. பாருங்க, யார் ஒருவருக்கு ரசனை இருக்கிறதோ அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஓஷோ சொல்கிறார், ஒரு பூ மலர்கிறது, அந்த பூ மலர்வதை நிதானமாக பார்ப்பதற்கு ஒரு ஒழுக்கம் தேவைப்படுகிறது. அந்த ஒழுக்கம் என்பது உடனடியாக வருகின்ற கற்றல் இல்லை, அது வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டால் மட்டுமே வரும் என்று பேசுகிறார். இட்ஸ் a learning, but it's a long learning என்று சொல்வார். ஒரு விஷயத்தை சட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாதுங்க, அதுக்கு பாடுபடணும். டாக்டர் பட்டம் வாங்குறோம் அப்படின்னா படிச்சு வாங்கணும், படிக்கணும், 5 வருஷம் அலையணும், திரியணும், ஆராயணும். அதுக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கு பேர் தான் அந்த டாக்டர் பட்டம். சும்மா ஏதோ இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் இல்லை டாக்டர் பட்டம். அவங்க அந்த டாக்டர் பட்டம், நான் டாக்டர் பர்வீன் சுல்தானா, படிச்சு வாங்குறது, உழைச்சி வாங்குறது. 9 வருஷம் எனக்கெல்லாம் ஆச்சு. சில விஷயங்களில் பாடுபட்டால், ஐயா சொன்னார், சங்கர் சரவணன் சொல்லிவிட்டு போனார், அது ரொம்ப நுட்பமா சொன்னாருங்க. அவர் டீச்சர் இல்லையா, நுட்பமா சொன்னார். எனக்கு தெரிந்து நான் இதை ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆர்ப்பாட்டமாகும் அலங்காரமாகும் பேசுகின்றவர்களுடைய, நகைச்சுவையாகும் பேசுகின்றவர்களுடைய பேச்சின் மீது மக்களுக்கு இருக்கும் கவனம் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் அலங்காரம் இல்லாமலும் சிந்தனையின் ஆழத்தோடு பேசுகின்றவர்கள் மீது மக்களுக்கு இல்லை. அதை தவறவிட்டு விடக்கூடாது என்று ஒரு தலைமுறையை பழக்குவோம். நாம் பேசுறதை விட முக்கியமானது சரவணன் பேசுவதை கேட்பது. நுட்பமா ஒரு விஷயத்தை சொன்னார். மதுரை காண்டம் பத்தி அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் சில விஷயங்களை எப்படி சொல்லிக்கிட்டே வந்தார். நமக்கு என்ன தெரியுமா, சிலப்பதிகாரம் தானே, பூம்புகார் படம் பார்த்தா போதும்னு நினைக்கிறோம். கிடையாது. பூம்புகார் படம் அல்ல சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கோனாறு, நாடாறு, செட்டியாறு யாரும் வேணாம், தானா படிச்சு புரிஞ்சுக்கலாம். படிக்கணுமே, படிப்பதற்கான பயிற்சி இருக்க வேண்டுமே. எதை வேண்டுமானாலும் படிங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எல்லாரும் சொன்னாங்களா, புக்கு ரொம்ப உயர்ந்தது தானுங்க சார். புக்கு கீழே கிடக்குது, காலில் பட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு படிச்சவங்களுக்கு தான் தெரியும். சில புத்தகம் காலில் போட்டு மிதிச்சு கிழிச்சு தீயில போடுறதுக்கும் இருக்குது. படிச்சா தானே தெரியும். ஒரு கெட்ட வார்த்தை எழுதி அரபியிலையோ சமஸ்கிருதத்திலையோ போட்டாங்கன்னா எடுத்து கண்ணில் ஒத்திக்கிற ஆட்கள் தானேங்க நாமெல்லாம். ஏன்? பொருள் தெரியல, சொல் இருக்கிறது, பொருள் இல்லை. பொருள் இல்லாத போது அந்த பொருள் ஒரு வேலையை செய்யும் பாருங்க, அதுதான் ஜெயிக்குமே தவிர எந்த சொல்லும் ஜெயிப்பதில்லை. சொல்லின் பொருள் தான் ஜெயிக்கிறது. பொருள் உணர்ந்து ஒரு சொல்லை வாசிப்பது, பொருள் உணர்ந்து ஒன்றை அணுகுவது,
புரிந்து கொள். எனக்கு ஆங்கிலத்தில் பிடித்தமான ஒற்றை சொல் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்லுங்க அது? ஐ ஸ்டாண்ட் அண்டர். நீ எதுவாக இருக்கிறாயோ ஐ ஸ்டாண்ட் அண்டர். நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். எவ்வளவு அற்புதமான சொல்லை அவர்கள் வடிவமைத்து இருக்கிறார்கள். நான் மொழியாசிரியை. அந்த குழந்தைகளுக்கு ரசனை தொடர்பான ஒரு பாடத்தை தர வேண்டும். ஒரு உயிர் எதை இந்த உலகத்திலிருந்து கேட்கிறது என்றால் அங்கீகாரத்தை தாங்க கேட்குது. நான் இருக்கிறேன்ல, சமைக்கிறேன்ல, சாப்பிட்றேன்ல, நல்லா இருக்குன்னு சொன்னா திமிர் வந்துடுது மிஸ். அடுத்த நாள் நல்லா கொடுக்கமா, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுங்களேன். உடனே அடுத்ததா நமக்கு ஏதாவது தலைவலி வந்துடும் மேடம். கம்முன்னு இருக்கிறது தான் நல்லது இல்லைங்க. சொல் தேவைப்படுகிறது. ஒரு சூட்சுமத்தை சொல்லுகிறேன். இங்கே சிவன் வழிபாட்டிலே ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுவது சரியாக இருந்தால் எனக்கு அக்னாலேஜ் பண்ணுங்க. சிவனுக்கு அபிஷேகம், சக்திக்கு மந்திரம். சக்திக்கு மந்திரம் போதுமானது, சிவனுக்கு தான் அபிஷேகம் தேவை. எங்களுக்கு பொருள் வேண்டாம், சொல் போதுமானது. அதை ஒழுங்கா சொன்ன போதுமே, குடும்பத்தில் பிரச்சனை இல்லையே. சொல்லை தேடித்தான் அலைகிறோம். சிறிய சிறிய சொல், நம்மை மகிழ்ச்சி படுத்துகின்ற சிறிய சிறிய சொல். அங்கீகாரத்திற்குத்தான் இந்த உலகம் அவ்வளவு ஏங்கி கிடக்கிறது. தரமாட்டார்களே அவ்வளவு சீக்கிரமாக. ஒரு ஒற்றை தலையாட்டல் கிடைக்காதே. அந்த அங்கீகாரத்திற்காக ஏங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் பாருங்க. ரோஜா அத்தர் என்று அந்த கதைக்கு பெயர். என் மாணவன் கதிர் இங்கே இருக்கிறான். அவனுக்கு அந்த கதை தெரியும். நான் பாடம் நடத்தி அவன் கேட்டிருக்கிறான். ரோஜா அத்தர் என்கின்ற அந்த புத்தகம் ஒரு சின்ன கதை தான், 6 பக்க கதை. தெலுங்கிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு கதை அது. ரோஜா அத்தர் அதனுடைய பெயர். ஒரு 6 பக்கம்தான். நான் அதை ஒரு 3 நிமிடங்களில் உங்களுக்கு சொல்கிறேன். 3 நிமிடங்கள். பாக்தாத்தில் இருந்து ஒருவன் புறப்பட்டான். இப்படி தொடங்குகிறது கதை. பாக்தாத்தில் இருந்து புறப்பட்ட, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க, அப்பதான் கதை விளங்கும். கதை சொல்லும் போது ஊன்னு சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் கூட சொல்லி இருக்கிறேன், பவாவும் சொல்லுவார். கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். அவள் சொன்ன கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. செத்தே போக மாட்டாங்க யாரும் என் அம்மா கதையில. 100 கதையிலாவது திருடர்கள் வருவார்கள். ஒரு திருடன் கூட கெட்டவனா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு நல்லவனா இருப்பான் அவன். மனித மனங்களில் அறம் விதைத்த மொழி தமிழ் மொழி. குற்றவாளிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்கள் அந்த குற்றங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அறம் சார்ந்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். அவர்களை குற்ற பரம்பரையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இல்லை தமிழ் சமூகம். அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துகின்ற சமூகம் தமிழ் சமூகம். பாக்தாத்தில் இருந்து ஒருவன் புறப்படுகிறான். அவன் யாருன்னா ஒரு அத்தர் வியாபாரிங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கிற, அத்தர்னா என்னன்னு தெரியுமா? என்னங்க? வாசனை. அது திரவம் தானே. ஏன் திரவியம்னு சொன்னீங்க? அது உண்மையிலேயே திரவியம் தான். அது வாசனை திரவம் அல்ல, அது வாசனை செல்வம். அவன் சொல்லுகிறான், 1 அவுன்ஸ் அத்தரை பிழிவதற்கு நான் 1 லட்சம் ரோஜா பூக்களை பிழிய வேண்டும். 1 லட்சம் ரோஜா பூக்களை பிழிந்தால் தான் 1 அவுன்ஸ் எனக்கு கிடைக்கும். அவன் வித்தகன், அவன் வித்தக்காரன். உலகத்திலே அவனை போல ஒரு அத்தர் செய்யக்கூடியவர் அவன் யாருக்காக அலைகிறான் என்றால், இந்த அத்தரை தேடி ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட இந்த அத்தர் போச்சுன்னா அந்த ரசிகன் கிட்ட போயிடணும். நீங்கள் நினைக்கிறீர்களா? பதிப்பாளர்கள் எதற்காக ஒரு புத்தகத்தை 1000 பிரதிகள் போடுகிறார்கள்? யாருக்காவது அந்த கணக்கு தெரியுமா? 100 போடலாம்ல, 500 போடலாம்ல,
அது என்ன 1000 கணக்கு? 1000 கணக்கு என்ன தெரியுமா? 1000 இடங்களில் அந்த புத்தகத்தை வைத்து விடுவோம். அதை தேடி ஒருவன் வருவான். அவன் எங்கே வருவான் என்று தெரியாது. 1000 இடங்களில் அவனுக்காக அந்த புத்தகம் காத்திருக்கும். அதுக்கு தான் 1000 பிரதிகள் நம்மை தேடிக்கொண்டு இருக்கின்றன சொன்னல. அவன் ஒரு ரசிகனை தேடி கிளம்புறான். பாக்தாத்தில் இருந்து வந்துட்டான், இந்தியா வந்துட்டான். ஆனால் இந்தியாவில் இருந்து அவன் ஹைதராபாத் வரணும். ஒரு குதிரையை வாங்குகிறான். வாங்கிட்டு நேரா இங்க வரான். இவ்வளவுதான் கதை. நேரா வரான் இளைஞன். வந்து இறங்கும் போது அவனுக்கு இந்திய அரசியல் தெரியல. நேரடியாக நாம் நிசாம சந்திச்சிடலான்னு பாக்குறான். நிசாம சந்திக்க முடியாது. அதுக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான், திவான். அந்த திவானை சந்திக்கணும். நேரா திவான் கிட்ட போறான். திவான் வா அப்படின்றா. நல்லா பெருத்து இருக்கிறான். வாயில அந்த ஹுக்கா இருக்கு. என்ன எங்க வந்த அப்படின்னு உடனே அவன் தன்னுடைய அந்த வெல்வெட் பேழையிலிருந்து எடுத்து சந்தன மூணு கொண்டு வந்திருக்கான். அவன் குப்பி, ஒன்னு சந்தனம், ஒன்னு மல்லி, ஒன்னு ரோஜா. சந்தனத்தை எடுத்து அவன் முன்னால வைக்கிறான். அவ்வளவு பணிவோடு வைக்கிறான். நம்ம மைக்கேல் மதன காமராஜர் படத்துல நம்ம கமல்ஹாசன் சாரு குஷ்பு மேடம் வந்து ஒரு அரிசியில ஒரு தாஜ்மஹாலை பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? இது நல்லா இருக்கான்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார்? எடுத்து வாயில கடிச்சிருவார். பழைய அரிசிம்பர். அந்த ரேஞ்சில் இருக்கிறவன் திவான். அதுக்கு அப்படிமா, நான் பாக்தாத்தில் இருந்து வருகிறேன், இந்த வாசனை திரவியத்தை நிசாமிடம். நிசாமெல்லாம் பார்க்க முடியாது, அதை அப்படியே விட்டுட்டு போ அப்படிமா. உள்ள இருந்து ஒருத்தன் அந்த பேழை எடுத்துட்டு போயிடுவான். 2 இப்போ மிச்சம் இருக்கு. 3 இருந்ததுல 2 தான் மிச்சம் இருக்கு. அடுத்த ஒரு அதிகாரி கிட்ட போவான். மல்லியை எடுத்து தருவான். அவனும் அதன் மீது பேராசை கொண்டு இவனை துரத்தி விடுவான். என்ன செய்வதுன்னு இவனுக்கு தெரியாதுங்க இந்த அத்தர் இளைஞனுக்கு. எப்படியாவது மன்னனை சந்தித்து விட வேண்டும், இங்க அங்க அலைவான். நிறைய நிராசைகள். கடைசியா ஒரு உண்மை தெரிய வரும். ஒருத்தன் சொல்லுவான், 5 ரூபாய் காசு வாங்கி கொண்டு ஒருவன் சொல்லுவான், இன்னைக்கு இந்த மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னால நிசாம் கோட்டையை விட்டு வெளில வருவாரு, அப்போ நீ அவர்கிட்ட சட்டுன்னு கொடுத்துரு, நான் ஏற்பாடு பண்றேன்மா. இவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. காலை 11 மணி. உள்ள இருந்து கதை முடியுது, அவ்வளவுதான். உள்ள இருந்து வருவார், குதிரையில வருவார் நிசாம். நிசாம பார்ப்பான். கொஞ்ச நேரத்துல இதோ எடுத்து அவரிடத்தில் நீட்டி விடலாம் என்று இப்படி குனியும் பொழுது ஒரு போலீஸ்காரன் வந்து கையை பிடிச்சிரும். எதுக்கு இங்க நிக்கிற? தர 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 இழுத்துட்டு போவாங்க. குதிரை அப்படி கடந்து போயிட்டு இருக்கோங்க. இவ்வளவுதான் லாஸ்ட். நீங்க அந்த கதையை படிக்கணும். எனக்கு இங்க இருக்கான்னு தெரியல, சாகித்ய அகாடமியினுடைய நூலில் இருக்கிறது. அது ஸ்லோ மோஷன்ல போவாங்க. அந்த கதை கடைசி 2 பக்கத்துக்கு ஸ்லோ மோஷன்ல போகும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இந்த கையில பிடிச்சிருந்ததை அப்படி அப்படி சுத்துவாங்க. சுத்தி இப்படி வந்து இடுப்புல இருந்த அந்த குப்பியை எடுப்பான். இந்த நிசாம பார்ப்பான். நிசாம் அவனை கடந்து போயிருப்பார். இப்படி கடந்துருவாங்க. ஓடி போயும் கொடுக்க முடியாது, அவ்வளவு மக்கள் வெள்ளம். அவன் என்ன செய்வான்? அந்த கதையை முடிக்கிறான். அந்த பெரும் படைப்பாளன் என்ன செஞ்சான்? அவன் எடுத்து அந்த கோல்கொண்டாவை திரும்பி பார்ப்பான். மன்னன் இங்க போயிட்டு இருக்கான். கோல்கொண்டாவை திரும்பி பார்ப்பான். அதன் பாறை அவன் கண்ணில் படும். எடுத்து அந்த குப்பியை ஒரே அடி அடிப்பாங்க அந்த பாறையில. அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாசனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மதிமயங்கி நிற்பார்கள். அந்த நிசாமனுடைய குதிரை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அந்த வாசனையில் என்றபடியே நிற்கும். அதற்கு மேல் உட்கார்ந்திருந்த நிசாம் கண்களை பாதியில் மூடிக்கொண்டு, இது யாருடைய வாசனை, சொர்க்கத்தில் இருந்து வந்திருக்கிறதோ என்று இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே ரசிப்பான். பாக்தாத் இளைஞன் அந்த மன்னனை பார்ப்பான். வந்த வேலை முடிஞ்சிருதுரா என்று சொல்லி தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து மறுபடியும் டர்பனாக கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி பாக்தாத் புறப்பட்டான் என்று சொல்லி அந்த கதையை முடிப்பான். நமக்கிட்டே தேட ஆரம்பிக்கிறோம். நான் ஃபிட்டா இருந்தா எனக்கு என்ன லாபம்? என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். நான் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்? நான் ஃபிட்டா இருந்தா எனக்கு என்ன லாபம்? நான் எங்கிட்டே போய் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். என் பாக்கெட்லேருந்து எனக்கு தெரியாமல் நானே காசு திருறதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு என்னைக்கு யோசிக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு எதனால் எனக்கு என்ன சாதகம் என்று எப்போதுமே யோசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பில் தொடங்கி அத்தனை விஷயத்தில் இதனால் என்ன சாதகம், பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறதே புத்திசாலிகளாக வளர்ப்பது என்பது என்ன. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒருவர் பேசினார், சன்ஷைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் தான், சன்ஷைன் தான் பேசினார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பேசினவர் சொன்னார், ஒரு புத்தகம் என்னை உந்தி தள்ளியது, அந்த புத்தகத்தை படிப்பதை நிறுத்த முடியலனால ஞாயிற்றுக்கிழமை படிக்க தொடங்கியவன், அது மிச்சம் இருந்ததுனால திங்கட்கிழமை விடுமுறை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை நான் படித்தேன். சொந்தக்கார தாயப்பிள்ளைலாம் வந்தவன்லாம் கிறுக்கு பைய லீவை போட்டு புக்கு படிக்கிறான், இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டார்.
ஒரு விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு அதன் மீது அவருக்கு தவிப்பு இருக்கிறதுனால அவருக்கு என்ன நேரப்போகிறது என்பது விஷயம். ஒன்று நேரும், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நீங்கள் செய்த நல்ல இன்புட்ஸின் காரணமாக தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்திலே நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு எங்கோ சொல்லிக் கொடுக்கப்பட்டதிலிருந்து தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய பார்க்கிற போதுதான், நான் சொல்றேன், இந்த தலைப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக கூட வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ய முயற்சிக்கிறப்ப தான் நீங்கள் உங்களுக்கு எதிரியாகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு எதிரியாகிட்டே இருக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு கேட்டால், இதனால் எனக்கு என்ன விளைகிறது? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு பெருசாக எதிரிகளே கிடையாது. நாம தான் நினச்சிக்கிறோம் நமக்கு பயங்கரமான எதிரிகள். சமீப காலமாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், நிறைய சினிமா பார்த்ததா என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வழி தேவைப்படுகிறது. வழி இல்லாமல் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். எவனா நம்மளை அவமானப்படுத்தணும், எவனா நம்மளை கேடு கட்டவன் சொல்லணும், எவனா நம்மளை வீட்டை விட்டு விலக்கி வைக்கணும், எவனா பொது சபையில் நம்ம அசிங்கப்படுத்தணும், எவனா நம்மளை மரியாதை எல்லாம் நடத்தணும், அவனுக்கு எதிராக நம்ம திரண்டு ஒரு தண்டல் புயலாகி வருமேன்னு வேக வேகமாக அண்ணாமலை மாதிரி படிக்கட்டில் மேலே ஏறி சரத் பாபுவை கீழே இருக்கணும். எவனையோ தோற்கடிப்பதற்கு பெயர் வெற்றி கிடையாது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. வழி இல்லாமலே வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் நம்பணும். முதல்ல எதுக்காக மெனக்கட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும்? என்னையெல்லாம் பேட்டி எடுக்கும்போதெல்லாம் கேட்பாங்க, சார் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு? நான் ஒன்றும் கஷ்டப்பட்டுலாம் வரவே இல்லை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் அவரவர் இடத்தை பிடிப்பதற்கென்று தேவையான நியாயமான உழைப்பு இருக்கிறது. இப்போ மீடியாவில் இருக்கிறப்ப ஒருத்தர் பட்ட கஷ்டத்தை சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம், வெளியிருக்கலாம். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது, பேங்க்கில் வேலை பார்க்குறவருக்கு கஷ்டம் இருக்குது, இதே மதுரையில் கடை வச்சிருக்கவருக்கும் கஷ்டம் இருக்குது. அவரவர் கஷ்டம் அவரவருடையது. அவரவர் அந்த இடத்தை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய கஷ்டங்களை தான் பட்டு தான் வந்திருப்பார். நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம ஒரு கற்பிதம் வச்சுருக்கோம், நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பதாக. நமக்கு பெரிதாக எதிரிகளே கிடையாது. ஏன்னா ஒருத்தனுக்கு எதிரியாக இருக்க அளவுக்கு எவனுக்கு நேரமே கிடையாது. நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஏதோ இந்த உலகம் நம்மளை பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு நமக்கு எதிரியாக எல்லா பயிலும் வாசலே நம்மளை வெற்றத்துக்கு நிற்கிறாங்க. நீங்களாக தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிறத கூட அவன் பார்க்கலங்கிறது உங்களுக்கு தெரியாது. காகம் கூட உன்னை கவனிக்காது அப்படின்னு சொல்லுவார்ல வைரமுத்து, அது மாதிரி தான் நாமளாவே நினச்சிக்கிறது. லேசாவதோ ஒரு முறையில் ஒரு சித்தப்பனோ சொந்தக்காரனோ தாய் மாமனோ என்ன அறிவு இல்லையா, படிக்க மாட்டியா ஒழுங்கா, அவங்க அம்மா சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் அவன் நம்மளை அவமானப்படுத்தினான் அவன் கருங்கரை வச்சுக்கிறது. அவன் படத்தை மைண்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நிறைய எதிரிகள் தேவைப்படுகிறார்கள். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஏன்னா தானாகவே வளர முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது. தானாகவே வளர முடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, எதை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. உங்களை யாராவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. லைஃப்பில் உங்களுக்குன்னு எக்ஸைட்மெண்ட்டான விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எதிரி தேவைப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரு படிப்பின் மீது உங்களுக்கு இயல்பாகவே பிரியம் வேணும். மனைவி மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும். பிள்ளைகள் மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும். குடும்ப வாழ்க்கையின் மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும். வெற்றி பெறுவதன் மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும். மகிழ்ச்சியாக இருப்பதன் மீது இயல்பாகவே பிரியம் இருக்கணும். இயல்பான பிரியம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால நமக்கு எவனாவது வெளியிலேருந்து புஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு எதிரி தேவைப்படுகிறான். பெரும்பாலும் நம்ம குடும்பத்தில் மாமங்காரன் சித்தப்பங்காரன் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று இருப்பான், இல்லாட்டி மச்சாங்காரன். அவனை வேணும்னு எதிரியாக்கி வச்சிருப்போம். அவனும் நம்மளை பற்றினா அவ்வளோ அசிங்கமாலாம் பேசியிருக்க மாட்டான். அவன் சொன்னது 2 வார்த்தையாக இருக்கும், ஆனால் அவனை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்களேன், இந்த கற்பனை நம்ம எங்கெல்லாம் கொண்டு போய் விடுத்து பாருங்க. நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பதாக நம்ம கற்பனை செய்து கொள்ளக்கூடிய விளைவு என்ன ஆகுறதுனா, மனிதர்கள் மீது அவநம்பிக்கையை முதல்ல உருவாக்குது. அதான் பெரும் சிக்கல். இங்கே நம்மளை எவனுமே தோக்கடிக்கலாம் வேண்டியதில்லை. நாம தான் தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் எதிரி நமக்கு நாம தான், நம்முடைய சிந்தனை தான், நம்முடைய கற்பனை தான். அவன் ஒரு தடவை சொல்லிட்டு போனதை பல முறை மனசுக்குள்ளே போட்டு புரட்டி 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 பண்ணுறீங்களே, நைட்டு முழுக்க தூங்காமல். இது உங்கள் சிக்கலாம், அவர் சிக்கலாம். சொல்லிட்டு போனவன் நிம்மதியாக தூங்குறான். உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொன்னவராக இருக்கலாம். அல்லது தம்பி முதல்ல 4 காசு சம்பாரி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னவராக இருக்கலாம். அப்புறமா நீங்கள் எல்லாருமே என்னென்னா வரக்கூடிய ப்ராவர்ப்ஸ், இந்த மோட்டிவேஷன் கோர்ஸ் எல்லாமே பெரும்பாலும் எப்படி வருதுன்னா, உன்னை அவமானப்படுத்தியவருக்கு முன்னால் வாழ்ந்து கட்டுவதற்கு பேர் தான் வாழ்க்கை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாழ்றதா உங்கள் வாழ்க்கை. அந்த ஆள் அதை கண்டுக்கவும் மாட்டான். நீங்கள் கடுமையாக வளர்ந்த பிறகு அவர் முன்னால் போய் நின்று நல்லா இருக்கேன்னு வழக்கம் போல கேட்கல காண்டாயிரு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிறேன், உனக்கு எதிராக வளர்ந்துருக்கேன், உன்னை பார்த்தியான். அவருக்கு அது தெரியவே தெரியாது. இவன் நம்மளை எதிரியாக நினச்சிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியவே தெரியாது. உங்களின் முதல் எதிரி உங்கள் மனசு தான். நாம் தான் நமக்கு எதிரியாக நின்று கொண்டே இருக்கிறோம். காரணம் எல்லாவற்றிடமும் காரணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இயல்பாக ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு பிரயத்தனம் இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு இயல்பான விஷயம். ஒத்துக்கிறீங்க தானே? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்க இயல்பாக இருக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்களேன். மகிழ்ச்சியாக இருக்கவே பயப்படுறோம். இயல்பாக இருக்கிறத விடுங்க, மகிழ்ச்சியாக இருக்கவே பயப்படுறோம். சொந்தக்கார தாயப்பில் ஏதாவது ஒரு கல்யாண வீட்டிலேயே காது குத்துலேயே நல்லா ரொம்ப நாள் கழித்து சந்திச்சு நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆண்டிங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக காசிப்லாம் பேசி கலகலன்னு விருந்து சிரித்து கண்ணுலேருந்து தண்ணி வர அளவு சிரிப்பாங்க. சிரித்து முடிச்சுவிட்டு அந்த ஃபஸ்ட் ஆண்டி சொல்லுவாங்க இந்த செகண்ட் ஆண்டிக்கிட்ட, என்னென்னு தெரியலப்பா, நல்லா சிரிச்சு விட்டேன், நாளைக்கு என்ன போகுதுன்னே தெரியல. ஏன்னா இன்றைக்கி சிரித்தா நாளைக்கு அழுவோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அப்போ நமக்கு ஒரு புஷ் தேவைப்படுது. மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் துன்பம் மட்டும் நிரந்தரமானது நினைக்கிறோம். இது அத்தனையுமே உங்களுடைய கற்பனை. துன்பம் நிரந்தரமானதாக இருக்க முடியும் என்றால் மகிழ்ச்சியும் நிரந்தரமானதாக தானே இருக்க முடியும். ஏன் நீங்கள் நம்ப மறுக்கிறீங்க? அப்புறம் அடுத்தவன் அவ்வளோ பேரும் கெட்டவன் இந்த கற்பனை நம்மளை நம்ப வைக்குது. சொந்தக்கார தாயபில் அவ்வளோ பேர் கெட்டவன், உன்னை நீ பத்திரமா பார்த்துக்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பயிலும் திருட்டுப்பேன். உண்மையே இல்லையா? அப்படி தான் பூரா பயில் நினைக்கிறான். அப்போ நல்லவன் யார்? ஒருத்தனுமே கிடையாது. கடவுள்கிட்ட போய் வேண்டப்ப கூட என்ன பண்ணீங்க? கடவுளே நான் எந்த தப்பும் தண்டாவும் பண்ணல, எனக்கு எது இந்த துயரத்தை கொடுத்த அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பூரா பயில் அப்படி தான் வேண்டிக்கிட்டு இருக்கான். யாருமே தப்பு பண்ணலன்னா யார் தான்டா தப்பு பண்ணுது?
அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு எதிராக நாம் ஒரு கூட்டத்தை நாமே உருவாக்குகிற கற்பனையில். அவ்வளோ ஒரு எதிரி கூட்டம் நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எதிரி கூட்டம் பெரிதாக இருப்பதை போல நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற போது மனசு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நோக்கிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவனுக்கு பதில் சொல்லணும், அவனுக்கு பதில் சொல்லணுங்கிற எண்ணத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க நல்ல மனுஷன், உங்கள் மேலே பிரியமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாவற்றையும் தொலைக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை தான். அவர் யோசிச்சு பாருங்க, அதிகமான நேரம் நீங்கள் யாரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒன்று விட்ட மாமா ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த ஆளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. அந்த ஆள் பாட்டுக்கு வீட்டில் தூங்குவான், அவனை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாப்பில், கொஞ்சம் பொறாமை பிடித்த ஃப்ரெண்டு, நீங்கள் அவரை கருதுவீர்கள். அவர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் 1000 நல்ல விஷயம் நடந்திருக்கும். அந்த கல்யாணம் மிகச்சிறப்பாக இருந்திருக்கும், சாப்பாடு நல்லா இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. போன இடத்துல உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, உனக்கப்போ கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க. அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறியான்னு கேட்டிருப்பீங்க. அத்தை பொண்ணே கூட லேசாக வந்து கையை அப்படி கிள்ளிட்டு போயிருக்கும். இவ்வளோ நடந்திருக்கும். இதெல்லாம் போயிட்டு அந்த ஒத்தாள் மட்டும் ஞாபகத்தில் நினைப்பான். இவன் எவனுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டான். அப்போ கஷ்டப்பட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிறது யார் சொல்லுங்கள்? எதுக்காக இந்த கஷ்டப்படுத்திக்கிறோம்னா வலியோடு இருக்கணும். அவனை நம்ம தோக்கடிக்கணும். யார்? 8ஆம் கிளாஸ் படித்து ஃபெயில் ஆகிட்டு என்னைக்கோ கல்யாண வீட்டை உங்களை அசிங்கப்படுத்தின ஒருத்தன் தான் உங்கள் வாழ்வின் ஒரு குறியீடு என்றால் நீங்கள் பலசாலியா வீக்கான ஆளா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்ம என்ன முழுக்க நம்மை பற்றி நிந்தித்தவர்கள் மீதே இருக்குது. அப்போ நிந்திக்கிறவர்கள் மீது உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால என்ன கவலை வருகிறது? பக்கத்தில் இருக்கிற நல்லவர்கள் பற்றி உங்களுக்கு தெரிவதே கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு புஷ் தேவைப்படுது. அவனை விட நான் நல்லா வாழ்ந்து காட்டணும். நீ வாழ்ந்துக்க போதும், அவனை விட நீ எதுக்கு நல்லா வாழ்ந்து காட்டணும்? அப்போ அதை விட நல்லா வாழ்கிற ஒருத்தனை பார்த்தா அவனை விட நல்லா வாழ்ந்து காட்டணுமா? இதை ஷோகேஸ் பண்ணுறதா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம்? வாழ்ந்து காட்டுதல், படித்து காட்டுதல், ஜெயித்து காட்டுதல், உருவாக்கி காட்டுதல், காட்டுதல்லாம் இங்கே வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டிக்கிட்டால் போதுமானது. வெற்றிங்கிறது நேற்று நான் யாராக இருந்தேன், இன்று நான் யாராக இருக்கிறேங்கிறது மட்டும்தான். என்னை தோற்கடிப்பதற்கு பெயர் தான் வெற்றி, இன்னொருவனை தோற்கடிப்பதற்கு பேர் வெற்றி கிடையாது, அதுக்கு பேர் போட்டி. அது ரொம்ப டார்ச்சர், இம்சை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துருந்தா வேலையை மட்டும் பார்க்கலாம். பூரா அப்பையில் என்ன பண்ணான்னு பார்த்துருந்தா கடைசி வரைக்கும் உங்கள் வேலையவே பார்க்க முடியாது. அவ்வளவுதான். எனக்கு தெரிந்த மிகப்பெரிய வெற்றியாளர்கள் பல பேரை பார்த்துருக்கேன். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு தான் இருப்பான். மற்ற எதை பற்றியுமே பேச மாட்டாங்க. தேவையில்லாத ஒரு காசிப்பை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா காது கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படவே மாட்டாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை டப்புன்னு கட் பண்ணுவாங்க. எனக்கு இது தேவையில்லாத. உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி, இது குப்பரை கவுத்து வைங்க. ஏன் நீங்கள் எதிரிகளை உருவாக்கிட்டே இருக்கீங்க? உள்ளே கொண்டாந்து பொறாமையை கொண்டு போடுறீங்க, எதிரியாகிறீங்க. உங்களுக்கு நீங்களே எதிரியாகிறீங்க. தேவையில்லாத விஷயங்களை உள்ளே திணிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே எதிரியாகிறீங்க. மனசெல்லாம் கனமாகுது. அப்போ கனமான மனசு எதை ரசிக்கும்? இயற்கையை ரசிக்குமா? புத்தகத்தை ரசிக்குமா? படிப்பை ரசிக்குமா? உறவை ரசிக்குமா? அது காண்டாகிற மேட்டையாக ரசிக்கும். மனிதர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்ற எண்ணத்தை இது தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். கடந்த 20 ஆண்டுகளை நான் பார்க்குறேன். குறைந்தபட்சம் நான் ஊடகத்திற்கு வந்த பிறகு படிப்படியாக நான் கவனித்த வரையிலே மனிதர்களை வெறுக்கிற பண்பு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மீதான அவநம்பிக்கை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு தூபம் போடுகிறதை போல நம்முடைய பேச்சுக்களும் வாட்ஸ்அப் மெசேஜ்களும் சோசியல் மீடியாவில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உலகத்தில் மனிதன் காப்பாற்றாமல் வேறு யார் காப்பாற்றுவா நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளோ பேர் கெட்டவன முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அது எவ்வளோ பதட்டமான நிலைமை தெரியுமா? இங்கிருந்து நான் இறங்கி போகிறதுக்குள்ளே என்னை வேணா ஒருத்தர் அடிப்பாங்கிற பயம் எனக்கு இருக்கும். அப்படின்னா நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நான் இறங்கி போகிறப்ப என்னை ஒருத்தர் அடித்தா 10 பேர் எனக்காக கூட வந்து என்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறப்ப தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். மனிதர்கள் தான் மனித வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவார்கள். நமக்கு அது சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா நெகட்டிவிட்டி எப்போதுமே சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். காலையில் எவனோ ஒருத்தர் திருக்குறள், ஒரு திருக்குறள்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறான். எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க? காலங்காத்தாலே ஒருத்தர் கழுத்தறுத்து கொலை செஞ்ச வீடியோ அனுப்புகிறான், 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஏன்னா நெகட்டிவிட்டி தான் பிடிக்குது, அதுதான் ஈர்க்கும் நம்மளை. அவன் வீட்டில் இளவு விழுந்துச்சு, இவன் செத்தான், இவனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான், அவன் குடும்ப குப்பரை விழுந்துருச்சு, மாடியிலேருந்து ஒருத்தர் விழுந்து செத்து போயிட்டான். நீங்கள் பார்க்குறதுங்களுக்கு இதுதான். ஏன் அப்படின்னா மனசு நெகட்டிவிட்டியை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. காரணம் உங்கள் மைண்டு நார்மலாக இல்லை, அது உக்கிரமாக இருக்குது. ஏற்கனவே இந்த குப்பை தொட்டிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. பகையை போட்டு வச்சுருக்கீங்க, விரோதத்தை போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கப்போ என்ன மைண்ட் செட்டில் நிற்கிறீங்களோ அந்த மைண்ட் செட் ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் நீங்கள் பார்ப்பீங்க. மனசை லேசாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தை தூக்கி உள்ளே போடாதீங்க. உலகமே உங்களுக்கு எதிரியாக இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு அதனால உங்கள் மேலே உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. சாதாரணமாக நீங்கள் செயல்பட்டால் கூட உங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வரதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் யாரும் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறாங்க. அவனை போட்டு தள்ளணும், அவனை தாண்டிட்டு வரணும், அவளை தாண்டி வரணும், இந்த குடும்பத்தை தாண்டி வரணும்னு நமக்கு சொல்லித்தரப்பட்டதுனாலே நம்ம மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை இது வச்சுட்டனாலே நம்ம சாதாரண ஒன்று செய்கிறோம், ஒன்று நடக்கலாம், நமக்கு நம்ம மேலே கோபம் வருது. நீங்கள் ஆழமாக உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய பல்வேறு கோபங்கள் அடுத்தவர்களை பற்றி இதில் உங்கள் மேலே தான் உங்களுக்கு பெரும் கோபம், ஆத்திரமாக இருக்கும். அதனால தான் கடந்த காலத்தை பற்றி அவ்வளோ பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு மட்டும் இந்த முடிவை நான் கரெக்டாக எடுத்துக்கணும், அன்னைக்கு மட்டும் இந்த முடிவை நான் கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ கூட பாருங்கள், 2 பிள்ளைங்க நல்லா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வேலையில் இருப்பான். அப்பாவுக்கு 52 வயசு இருக்கும். அசம்பந்தமான ஒரு நாளில் தன் மனைவியிடம் பேசுகிற போது கூட நான் 32 வயசில் அந்த முடிவை எடுத்தது என்னுடைய தப்புன்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. 20 வருஷமாக அதை எடுத்த முடிவு தவறென்றே பேசிக்கொண்டு இருப்பதில் என்ன ஞாபகம் வரப்போகுது? காரணம் நீங்கள் உங்களே மன்னிக்க தயாராக இல்லை, நீங்களே குற்றவாளி என்று நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ குற்றவாளியாக இருக்கிறவன் கடைசி வரைக்கும் கையை கட்டிக்கிட்டே நிற்கிறான், வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான், ஏன் கவலைப்படுறீங்க, அவன் என்ன சொன்னா என்ன? You don't worry about that. You be yourself, let the world adjust னு சொல்லுவான். நீங்களாக இருங்கள், இந்த உலகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க.
நீங்களா இருங்க, ஒரு தப்பும் கிடையாது. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்கள் கவலையெல்லாம் என்னன்னு கேட்டால் அடுத்த ஒன்றும் சொல்லிடக்கூடாது, அதுதானே உங்கள் கவலை. இந்த கவலையை சரி கட்டுறதுக்கு எத்தனை விஷயம் பாருங்களேன். இவனா சொன்னானா அவன் பெருசாக சொல்லிவிட்டான்னு நினைக்கிறீங்க, இல்லைனா சிறுசாக சொல்லிவிட்டான்னு நினைக்கிறீங்க. மனுஷன் இது பரவாயில்லை. இதில் என்ன பெரும் சிக்கல்னா, இந்த மனிதர்கள் கெட்டவர்கள்ன்ற எண்ணம் நமக்கு வர 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 நமக்கு எதிரிகளை அதிகரித்து கொண்டு போக 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 நம்முடைய பிள்ளைகளின் உலகத்தை சுருக்கிடும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உங்கள் அளவுக்கு உலகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. கடைசியில் எங்கள் பிள்ளையோட உலகத்தெல்லாம் சுருக்கிவிட்டு நீங்களே சொல்லுது, இந்த காலத்து பிள்ளைகளாம் யாரோடையும் பேச மாட்டேங்குது, பழக மாட்டேங்குது, புழங்க மாட்டேங்குது. நாங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சியெல்லாம் எவ்வளோ பிரியமாக இருப்போம் தெரியுமா? ரெண்டு பேர் வீட்டில் இருக்குது, இது இப்படி அடிச்சுக்குது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஏன்னா யாரோடும் பழக விடுவதில்லை, புழங்க விடுவதில்லை, வெளியில் அனுப்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்களே. அனுப்புங்க, பயப்படாதீங்க. ஆங்காங்கே ஒன்று தவறான சம்பவங்கள் நடக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஏற்ற வீட்டுக்காரனை நம்பாமல் யாரை நம்ப போகிறீங்க? நீங்கள் எதிர்த்த வீட்டுக்காரருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் எதிர் வீட்டுக்காரரும் உங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். இந்த உலகம் நீங்கள் என்ன செய்கிறதோ அதைத்தான் உங்களுக்கு திரும்ப செய்யும். நமக்கு நம்ம மேலே சந்தேகம், அதான் பிரச்சனை. As I told you people that you feel that you guys are guilty. நாம் கெட்டவர்கள் என்று நமக்குள்ள நம்பிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நெகட்டிவிட்டி மண்டைக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, இளம் அம்மாக்கள் குரூப்பில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. என்ன வருது அப்படின்னா, இந்த காலத்து அம்மாக்கள் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதே இல்லை, அவர்கள் அதிகமான நேரங்களில் இன்டர்நெட்டில் செலவிடுகிறார்கள். தண்ணி குடிச்சுக்கவா? இல்லைன்னு சொன்னாலும் குடிப்பேன். இந்த காலத்து பெற்றோர்கள் சரியில்லை. இந்த காலத்து பெற்றோர்கள் ஃபோனை வைத்துக்கொண்டு டிவியை பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு உணவே அளிப்பது கிடையாது. அந்த காலத்தில் தாய் எப்படி இருந்தால், தந்தை எப்படி இருந்தால், இவர் இப்படி இருந்தால், டவர் எப்படி இருந்தாலும் சொல்கிறப்ப அது எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்களே தானே ஃபார்வர்ட் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலாக அது உங்களை பற்றி தான் திட்டான் இல்லையா? ஆனால் ஆழமாக கவனித்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் தாய் தந்தையை விட நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பொது புத்திக்கு விரோதமாக பேசுகிறோன்னா நம்ம கெட்டவனாகும். கவலைப்படாதீங்க. யூ பி யுவர் செல்ஃப், லெட் த வேர்ல்ட் வில் அட்ஜஸ்ட். ஆழமாக யோசிச்சு பாருங்க. உங்கள் தந்தைமார்களை விட உங்கள் வீட்டுக்காரங்க தான் உங்கள் பசங்களை தூக்கிட்டு சுற்றுறானோ. ஞாயிற்றுக்கிழமை தோளில் தூக்கி வச்சானுன்னா மண்டே மார்னிங் தான் இறக்கி விட்றாங்க. ஒத்த நாள் பின்னாலே தெரியுறான். அந்த ஆள் சட்டி எடுத்து இவன் போட்டுக்கிறான். உங்கள் அப்பாக்களுக்கெல்லாம் உங்களை குளிப்பாட்டி விட தெரியுமா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே 50 வயதிலே 40 வயதிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களுடைய அப்பாக்கள் எத்தனை பிள்ளைகளை குளிப்பாட்டி விட்டாங்க. இன்னைக்கு பசங்களை அப்பாக்கள் குளிப்பாட்டி விடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் பிள்ளைய அடிச்சிங்கன்னா அம்மானு கற்று, இன்றைக்கெல்லாம் பிள்ளைய அடித்தா அப்பான்னு தான் கற்று. அப்பாக்கெல்லாம் அடிக்கிறதே இல்லை, அம்மாக்கள் தான் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்குது. பிள்ளைய டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போதுங்க, பேட்மிண்டனுக்கு கூட்டிகிட்டு போதுங்க, வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஜாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போகிறோம், எக்ஸசைஸ் கூட்டிகிட்டு போகிறோம், கக்காக்கு கூட்டிகிட்டு போகிறோம், கழிவுட கூட்டிகிட்டு போகிறோம். இப்படி பிள்ளைகளோடு இவ்வளவு நேரம் நம்முடைய அம்மா அப்பாக்கெல்லாம் இல்லை. 6-7 பிள்ளை பெற்றிருப்பாங்க. 7வது பிள்ளை என்ன படிக்குதுன்னு 7 நிமிஷம் அவங்க அப்பாவுக்கு யோசிக்கிறதுக்கு, அது 7வது பிள்ளையா 6வது பிள்ளையானே யோசிக்க லேட்டாகும். நம்பிக்கையோடு வளர்த்தாங்க, அதுதான் நல்ல விஷயம் அவங்ககிட்ட. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டால், நம்ம இப்போ இதுக்கு நேர்மாறாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு உலகமே பிள்ளை என்று வாழ்ந்து கொண்டு ஒத்த பிள்ளை 2 பிள்ளை பெற்றுட்டா கூட இருக்க காசில் 2 பிள்ளையை நல்லா படிக்க வச்ச முடியாத கூட பயத்தில் ஒத்த பிள்ளையை பெற்றுக்கிறோம். அந்த ஒத்த பிள்ளை தான் உலகம் சொல்லிட்டு அவ்வளோ அன்பையும் பாசத்தையும் பணத்தையும் இந்த பிள்ளையை இவ்வளோ கொட்டுன்னு கொட்டுறோம். எல்லாம் பண்ணி கூடவே வச்சுக்கிறோம், பக்கத்திலே படுக்க வச்சுக்கிறோம். காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கேருந்து 8 கிலோமீட்டர் பஸ்ஸில் வந்துடுமே பிள்ளைன்னு ஒரு நாளைக்கு லீவு கிடச்சா கார் எடுத்துகிட்டு டிராஃபிக்கில் போயிட்டு பிள்ளையை கூட்டியாந்து வீட்டில் விட்டுட்டு நைட்டு பக்கத்திலே படுக்க வச்சுக்கிறோம். இப்படிலாம் நம்மள ஒன்றும் வளர்க்கலையே இல்லையா? ஆனால் இப்படி வளர்க்குற நம்மக்கிட்ட இந்த காலத்து பிள்ளைகள் எல்லோரும் பாவமாக இருக்கிறார்கள், அம்மா அப்பாக்கள் பொறுப்பற்றவராக இருக்கான கல்வி ஊற்றின வாட்ஸ்அப் மெசேஜ் தான் எடுத்து ஆமான்னு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. ஏன்? உங்களுக்கே குற்ற உணர்வோடு இருப்பது பிடித்திருக்கிறது. அதான் உண்மை, குற்ற உணர்வோடு பிடித்திருக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகள் மிக மோசமாக இருக்கிறார்கள், பண்பாட்டு சீரழிவு பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்தால் 17 வயசில் பையன் பிள்ளை வச்சிருக்க அம்மாவே ஃபார்வர்ட் பண்ணுது. அவங்க திட்டுறது நம்ம வீட்டு பிள்ளையில தான், உங்கள் பிள்ளையில தான் கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் அதை தான் நீங்களே அனுப்பிட்டே இருக்கீங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுறது, திட்டுறது, நம்ம மோசமானவர்கள் யாராவது சொல்லுவது நமக்கு பிடிக்குது. முதல்ல அதுவே தப்பு இல்லையா? ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் அப்படின்னா நம்ம கில்ட்லேயே இருக்கணும். நம்மளை கில்ட்லேயே வச்சிருந்தா தான் நம்மள டேமேஜ் கண்ட்ரோலே வாழ்க்கையை நகர்த்த முடியும். முதல்ல இந்த கில்ட்லேருந்து வெளியில் வாங்க. கடந்த கால அப்பா அம்மாக்களை விட நீங்கள் சிறந்தவர்கள், கடந்த கால இளைஞர்களை விட இந்த காலத்து இளைஞர்கள் சிறந்தவர்கள். நான் வவுச் பண்ணுறேன். என்ன தப்பு? அப்படி என்ன மோசம் பண்ணிவிட்டாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கருவி உள்ள வரும். ஒவ்வொரு கருவி உள்ள வரப்போ அதுக்கு முந்தைய தலைமுறைக்கு அந்த கருவி மீது ஒரு கோபம் வரும், அவ்வளவுதான். அது எல்லா காலகட்டத்திலையும் உண்டு. இன்னைக்கு பசங்க ஃபோனை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறானுங்க நீங்கள் திட்டுனீங்கன்னா, ஒரு காலத்தில் ரேடியோ போட்டதுக்காக தூக்கி போட்டு அடித்த குடும்பம்லாம் உண்டு. ரேடியோ கேட்குற பையன் நல்ல பையன் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்தில். இன்னைக்கு டீ கடை வாசலில் நிற்கிறாங்கிற வார்த்தை மதுரையில் ரொம்ப பிரபலமாக பேசுவாங்கல்ல. அவன் என்னங்க பொறுப்பு இல்லைங்க, அவன் காலையில் கடை வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறது சொல்லுவாங்கன்னு தெரியுமா இல்லையா? அந்த காலத்தில் பாட்டெல்லாம் டீ கடையில் தான் போடுவாங்க. பாட்டு கேட்க நினைக்கிறவங்க டீ கடை வாசலில் வந்து நிற்பா. டீ கடை வாசலில் இருந்து பாட்டு கேட்குறவன் பொறுப்பு இல்லாதவன். வீடுகளிலே நீங்கள் பாட்டு கேட்கக்கூடாது. பாட்டு கேட்கக்கூடிய பெண் பொறுப்பில்லாத பெண், குடும்ப பெண் அல்ல என்று சொல்லப்பட்டது உண்டு. குடத்துக்கு உள்ள டிரான்சிஸ்டரை ஒழிச்சு வச்சு பாட்டு கேட்டு மாமியாருக்கு தெரியாமல் பாட்டு கேட்டு திட்டு வாங்கின மருமகள்லாம் இங்கே உண்டு. 60 வயசில் யாராக இருந்தால் போய் கேட்டு பாருங்க. அதற்கு பிறகு அரசு அலுவலகங்கள் ஒழிக்க ஆரம்பித்தது. எல்லாரும் ஒழிக்க ஆரம்பித்து காலு 2 ஃபோனை வச்சுட்டு அவன் பாட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கான். நீங்கள் அதை விட மோசமானதாக ஒன்று என்ன?
அப்போ ஒரு கருவி வருகிற போது அந்த தலைமுறை மீது ஒரு குற்றம் எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். எல்லாரையும் குற்றம் சுமத்தி கொண்டிருப்பதில் எந்த புண்ணியமும் கிடையாது. ஒருவிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பாருங்கள், அடுத்தவிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிற போது உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் கருணையானவர் தான், நீங்கள் கொஞ்சம் நல்லவர் தான், நம்ம எல்லாருமே நல்லவங்க தான், நாம தான் நம்மளை கெட்டவன்னு சொல்லிக்கிறது மூலமாக நமக்கு பிடிச்சிருக்கு. மதுரைக்காரங்க கிளம்பிடுவோம், மதுரைக்காரங்க கொளுத்தி விட்டுருவோம், மதுரைக்காரங்க வெட்டி விட்டுருவோம். எல்லா பயலுக்கும் இங்கேயும் பயமாக தான் இருக்கும். 11 மணிக்கு நடுக்காட்டில் கொண்டே விட்டு ஐயோ பேய் வருமோன்னு பயமாக தான் இருக்கும். மனுஷன் நார்மலானவன் தான். நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இயல்பாக இருப்பதன் மீது நமக்கு சிரமம் இருக்கிறது. நம்ம நல்லவன் நமக்கு சொல்லிக்கிறது நமக்கு பிடிக்கல. நமக்கு வேற ஒரு அடையாளத்தை தேடுவதன் வழியாக நம்மளை ஒரு வதையிலேயே வைத்துக் கொள்வதற்கான பிரியம் நமக்கு இருக்கிறது. நம்மளாம் அவ்வளோ கோவக்காரங்க தானே, ஓகே, எல்லாரும் கோவக்காரன் தானே. ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே உறவு முடிச்சுக்கிட்டோம்லாம் இங்கே நிறைய பேர் உண்டு. யோசிச்சு பாருங்க, உங்கள் குடும்பத்திலே நடந்திருக்கும். 10 ஆண்டுகளாக புழங்காத குடும்பம், நமக்கு அப்படி ஒரு அத்தை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இவங்களாம் நம்ம சொந்தக்காரங்களாம், ஆனால் நம்மள பேச்சுவார்த்தை இல்லைன்னு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை இல்லாத குடும்பம்லாம் இருக்கும். அண்ணன் தண்ணி புழங்காமல் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கருமாதிக்கு நல்லது கெட்டது கூட போகாமல் கோடி துடியை கூட ஆளுகிட்ட கொடுத்து விடுற அளவுக்கு நமக்குள்ள பகை இருந்திருக்கும். என்னத்துக்கு பகைனே தெரியாது. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எதுக்கு சண்டைனே தெரியாமல் கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிச்ச பிறகு கை தட்டம்ல அது மாதிரி. அந்த சொந்தக்காரன் யார் என்னன்னே தெரியாது, அவன் நமக்கு சொந்தக்காரனை மட்டும் தெரியும். அந்த குடும்பத்தோடு நமக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தோடு நமக்கு சண்டை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவே நம்ம விரோதம் வளர்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய குடும்பம், அவரை பற்றி நம்ம வீட்டுக்குள்ளே பேசிடவே முடியாது. அவரை சந்தித்தே நின்று நம்முடைய அம்மாவிடம் சொல்லிவிட முடியாது. அப்பா காதில் வச்சா காலை வெட்டி போட்டுவார். அவங்களுக்கு நமக்கு ஆகாத அண்ணன் நீ புலங்குறதுலேமாங்க. கட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு பிறதாக ஒரு முக்கியமான கல்யாணத்தில் 2 பேரும் எதிர்கொள்கிறார்கள். உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும், இல்லை உங்கள் அப்பாவும் உங்களுடைய மாமாவும், இல்லை உங்கள் அப்பாவும் அவருடைய மச்சான்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒரு கேரக்டர் எதிர்ப்படுகிற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண்ணுக்கு கண்ணு சந்திச்சு தொலைச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேரக்டர் பழைய பகையெல்லாம் மனசில் டப்புன்னு ஞாபகம் இல்லாமல் லேசாக சிரிச்சுட்டா போதும், அவர் சிரித்து நல்லா இருக்கலான்னு கேட்டுவார். அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் கொலகார பயிலெல்லாம் கிடையாது. ஒரு கண் இமைப்பில் புன்னகையில் 10 ஆண்டு பகையை மறக்கும் பக்குவமான அன்பு பெற்றவர்கள் நாம கெட்டவனா? ஆனால் நம்மளை கெட்டவன் சொன்னால் நமக்கு பிடிக்குது. நம்ம தான் கெட்டவன் நம்மளை சொல்லிக்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. டோன்ட் டூ தட். உங்கள் குப்பை தொட்டியை குப்புற கவிழ்த்து வைங்கள். அதுதான் நான் திரும்ப உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் உங்களை மன்னிக்க பழகுங்க, உங்களுடைய கடந்த கால தவறுகளை மன்னிக்க பழகுங்க. மனிதன் தவறு செய்கிறவன் தான், தவறுலேருந்து திருந்தி வருகிறவன் தான். இங்கே பர்ஃபெக்டான ஒருத்தன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒன்று கடந்த காலத்துடைய கவலைகளில் வாழ்கிறோம், இல்லை என்றால் எதிர்காலம் குறித்த பயத்தில் வாழ்கிறோம். நிகழ்காலத்தில் வாழுவதே கிடையாது. நிகழ்காலத்தில் வாழுவதற்கான சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ கிடைத்திருந்தும் கூட, எவ்வளவோ புத்தகங்கள் அதை பற்றி பேசி கொண்டிருந்தாலும் கூட அதில் நம்ம வாழ்வதே கிடையாது. நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தோடு கனெக்டட் தான். ஒரு செகண்டில் ஒரு நிமிடம் போயிடும். உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு வேணா உங்களுக்கு தெரியல, ஆனால் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கடந்த காலத்தில் எவன் எனக்கு துரோகம் பண்ணா, எதிர்காலத்தில் எவன் என் கூட நிற்பான், ஏன் எதிர்காலம் இப்படி ஆகும், என்னுடைய கடந்த காலம் இப்படி இருந்துச்செல்லாம் கவலைப்படாது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். இந்த நிமிடத்தை நீங்கள் சரியாக வாழ்வதன் வழியாகத்தான் எதிர்காலத்தை உங்களால் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். எதிர்காலம் பற்றிய பயத்திலேயே வாழ்வதன் வழியாக எதிர்காலத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியாது. நமக்கெல்லாம் என்ன கவலைனா, நிம்மதியாக இருந்தால் வாழ்க்கை தோத்துருன்னு பயப்படுறோம். அதானே? சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை தோத்துரும்னு பயப்படுறோம். சந்தோஷமாகவே எவனுமே ஜெயிக்காத மாதிரி நமக்கு கதையை எவனும் சொல்லலை. எல்லாரும் கஷ்டப்பட்டான், கஷ்டப்பட்டான், போராடினான், துயரப்பட்டான்னு சொல்லி காரணத்தினாலேயே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவனு சந்தோஷமா இருக்கிறது இல்ல, சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவனு சந்தோஷமா இருக்கிறது இல்ல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.